friends, welcome to சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாகவே நம்ம கீரைனாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எந்த வகை கீரையாக இருந்தாலும் சரி, கீரைகளில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுலேயும் சில கீரைகளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க கீரையில் இந்த முடக்கத்தான் கீரையும் ஒன்று. இந்த முடக்கத்தான் கீரை ஸ்கின் டிசீஸ்க்கு, பைல்ஸ்க்கு, பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு, தலைவலி, காது வலி, அப்புறம் பொடுகு, இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இது கேன்சருக்கு, மூட்டு வலிக்கெலாம் ரொம்ப நல்ல மருந்து. இப்படி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க கீரையை நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுல்ல. இதில் நம்ம தோசையாக எப்படி பண்ணி சாப்பிட்றது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முடக்கத்தான் கீரை எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இது வேலியில் அப்புறம் மரத்தில் எல்லாம் கொடியாக தான் படர்ந்துருக்கும். இதோட லீஃப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மழைக்காலன்றதுனால இது நிறைய இடத்துல இந்த மாதிரி படர்ந்துருக்கும். இதோட காய் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா பலூன் மாதிரி ஊதி இருக்கும். அது பார்த்தாலே தெரியும். இப்போது நான் இந்த டம்ளர் அளவில் 3 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி. நார்மலாக நம்ம ரேஷனில் வாங்குகிற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 hours கிட்ட நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு உளுந்தெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உளுந்தெல்லாம் இல்லாமல் இது நல்லா சாஃப்டாக வரும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்க கீரையை மட்டும் நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொடியில் இருக்க கீரையை மட்டும் கிள்ளி நான் அலசி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. பாதி கீரையை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கை ஃபுல்லாக கீரை எவ்வளோ வருமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம ஒரு 2 கை அளவுக்கு நம்ம அரிசியும் வெந்தயம் ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். ரெண்டத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம மாவு அரைக்காத டைமில் இந்த மாதிரி நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதுக்கு உளுந்தெல்லாம் எதுவுமே சேர்க்கணும்னு தேவையில்ல. நார்மலாக நம்ம இந்த பச்சரிசி வெந்தயம் மட்டுமே போதுமான அளவு. ஏன்னா நம்ம வெந்தயம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால இது சாஃப்டாக தான் வரும். இது வந்து நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் வச்சோன்னா நார்மலாக மூடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏர்டைட்டில் வைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சமாக ஏர் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் திறந்து விட்டே வைங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா புளிக்கும் நமக்கு. ஒரு 8 hours ஊறட்டும் நல்லா. இப்போ ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை ஊற்றுற அளவுக்கு நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணனாலும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து ஊற்றுற பதத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கெட்டியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம எடுத்து தோசை ஊற்றிடலாம். அதை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. நல்லா இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ஓரளவு வெந்துருச்சு. இது வெந்தோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான கீரை இது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாகவே நம்ம 4 படி ஏறினாலே வந்து நமக்கு மூச்சு வாங்குது, முட்டிலாம் வலிக்குது. அதனால வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ பாரு இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும் இருக்கும்.
இப்போ தோசை நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ எடுத்து திருப்பி போட்டுருலாம். முடக்கத்தான் கீரை தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தோசையாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். முடக்கத்தான் கீரை தோசை தேங்காய் சட்னிக்கும் அப்புறம் பூண்டு சட்னிக்கும் ரொம்ப நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.